எல்லோருக்கும் நமஸ்காரம். மிகுந்த மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் அவர்களுக்கும், நம்முடைய ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியுடைய செயலாளர் வணக்கத்திற்குரிய சுவாமி ஞானகம்யானந்தி மகாராஜ் அவர்களுக்கும், கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் மரியாதைக்குரிய மா வெங்கடேசன் அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும், விவேகானந்தர் தேடிய வீர இளைஞர்களாக இங்கே கூடியிருக்கும் மாணவ சிங்கங்களுக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சோசியல் ஒர்க் என்று சொல்லப்படக்கூடிய சமூக நல பணித்துறையின் சார்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு மேதகு ஆளுநர் முன்னிலையில் சில வார்த்தைகள் பேசும் வாய்ப்பை பெற்றதற்காக உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, தமிழ்நாட்டின் ஆன்மீக மரபு மிகவும் செருமை இருந்தது. வாழடி வாழென வந்த மரபு மூதாதையர் வழிபாட்டில் தொடங்கி பாவை வழிபாட்டில் தொடர்ந்து பின் பக்தி மரபு, சித்தர் மரபு, வள்ளலார் மரபு என்று படர்ந்து விரிந்தது. செழுமை நிரம்பிய இந்த மரபுக்கு பூச்சூட்டி அழகு பார்க்கும் விதத்தில் அமைவது நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மரபு. ராமகிருஷ்ண மரபு வங்காளத்தில் தோன்றியதாக இருந்தாலும் சுவாமி விவேகானந்தரால் இந்த தமிழ் மண்ணில் பதியம் போடப்பட்டு சுவாமி ராமகிருஷ்ணானந்தரால் நீர் ஊற்றி வளர்க்கப்பட்டு பெருமரமாக ஆக்கப்பட்டது. பதியம் போடுவது என்றால் என்ன என்று தெரிந்திருக்கும் என நினைக்கிறேன். ஓரிடத்தில் வளரும் செடி அல்லது மரத்தை இன்னொரு இடத்திலும் வளர்க்க விரும்பினால் அந்த செடி அல்லது மரத்தின் ஒரு குச்சியை ஒடித்து கொண்டு நாம் வளர்க்க விரும்பும் இடத்தில் மண்ணில் ஊன்றி வைத்து வளர்ப்பது. அப்படித்தான் வங்காளத்தில் செழித்து எழுந்த நம்முடைய ராமகிருஷ்ண மரபு என்கிற இந்த பெருமரம் தமிழ்நாட்டில் பதியம் போடப்பட்டு நம்முடைய மண்ணிலும் செழித்து வளர்ந்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ராமகிருஷ்ண மடத்துக்கு எத்தனை கிளைகள், அந்த கிளைகளின் வழியாக நடந்து கொண்டிருக்கும் தர்ம காரியங்கள், சமூக நல பணித்திட்டங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லங்கள் என்று கணக்கில் அடங்காத சேவை மையங்கள். ஒவ்வொரு முறையும் ஏதாவது இயற்கை பேரிடர் நடந்தால் அங்கே முன்னணியில் நின்று கொண்டு செய்வது ராமகிருஷ்ண மடத்தின் துறவிகள் தான். மக்கள் சேவையில் தன்னை இந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்ட மகத்தான இயக்கம் ராமகிருஷ்ண மடத்தை தவிர வேறொன்று கிடையாது என்று கொஞ்சம் கூட தயங்காமல் துணிந்து சொல்லலாம். ஒரு பழைய விஷயம் இப்போ சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1966 ஒரு பெரிய புயல் வந்தது. அது புயல் சீராளா கிராமத்தாண்ட கரையை கடந்தது. ஆந்திராவில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு அந்த அலைகள் சமுத்திர அலைகள் தென்னை மரத்து உயரத்துக்கு போய் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போய் திரும்பி வந்துடுது. ஃபியூ மினிட்ஸ்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த 5 சதுர கிலோமீட்டர் உள்ள அத்தனை எறும்பு உட்பட அத்தனை ஜீவராசிகளும் இறந்து போயாச்சு. இது உடனே ரிமூவ் பண்ண இல்லாட்டி சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஆரோக்கிய கேடுன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்மியை அமைச்சிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அப்போ ராமகிருஷ்ணா மிஷன் இவங்களே தன்னார்வமாக நாங்கள் செய்யணும்னு செஞ்சாங்க. கூட ஆர்எஸ்எஸ் வந்திருந்தாங்க. ஒரு அந்த 5 கிலோமீட்டரில் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் அவங்களால போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆர்மினால் அதாவது அந்த பேட்ஸ்மேன் எங்களால் தாங்கலை. அவங்க தங்கிட்டாங்க, இதுமாரி எங்களால் முடியலன்னு. ராமகிருஷ்ண மருத்துவர்கள் கடைசி வரைக்கும் போனாங்க. கூடவே ஆர்எஸ்எஸ் வந்தாங்க. அந்த எண்டு வரைக்கும் இப்போ சமுத்திரக்கரை வரைக்கும் போயிட்டு சகல சடலங்களும் ஈரம்பு உட்பட மாடு, ஆடு, கோழி இது மாதிரி அத்தத்தையும் நீக்கி அதெல்லாம் தகனம் பண்ணி அதை ஒரு விதமான இதுவும் மற்ற மக்களுக்கு இல்லாமல் பார்த்துட்டாங்க. இது முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு செலவுக்காக பணம் கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இங்கேருந்து நம்ம சுவாமிஜி எழுதும்போது இவ்வளோ ரூபா நீங்கள் கொடுத்தீங்க, இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ மிச்சம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருந்தாங்க. அங்கே போய் கிடச்ச உடனே ஐ திங்க் அப்போது இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்கன்னு, ரொம்ப பழைய விஷயம் ஞாபகம், அப்படி தான் நினைக்கிறேன். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, கிடச்ச உடனே ஒரு பதில் எழுதுனாங்க. எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எங்கள் ஆர்மி கூட சாதிக்க முடியாத நீங்கள் சாதிச்சிங்க. உங்கள் தன்னால் மட்டும் இந்த சேவையை இந்திய மக்கள் சார்பில் எப்போ நாங்கள் நினைவில் வைத்திருப்போம். ரெண்டாவது, இது வரைக்கும் 1947 19 வருஷமாக நாங்கள் செலவு பணம் அனுப்புவோம். இது வரைக்கும் யாரும் தம்பி திருப்பி கொடுத்ததில்ல. அதே மாதிரி மேலே செலவாச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் திருப்பி கொடுத்துருக்கீங்க. நான் திருப்பி உங்களுக்கே அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் பேர் எடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது சேர்த்து செலவு பண்ணிட்டுங்க. நாங்கள் அந்த மாதிரி தன்னலமற்ற செஞ்ச ஒரு துறைகள் நிறைந்த ஒரு இது நம்ம ராமகிருஷ்ணா மடம் நம்ம சொல்கிறதுக்கு வாசம். அதுதான் பழைய விஷயம் ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காரு.
இங்கே நாம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். ராமகிருஷ்ணா மிஷன் என்பது துறவிகளால் ஆன ஒரு நிறுவனம், ஒரு சன்னியாசி மடம். இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் சாமி, கோயில், பூஜை, புனஸ்காரம், பஜனை என்று செயல்படுவதற்கு பதிலாக மிகுந்த ஈடுபாட்டோடு மக்கள் சேவையை முன்னிறுத்தி செயலாற்றுகிறது என்றால் என்ன அர்த்தம்? மகேசனுக்கு செய்ய வேண்டிய சேவைக்கு பதிலாக மக்கள் சேவையை முதன்மையாக கொண்டு செயல்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ராமகிருஷ்ணா மிஷன் என்ற நிறுவனம் அத்தகையதொரு தத்துவத்தின் பேரில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதுதான் அந்த தத்துவம். இந்த தத்துவத்தின் காரணகர்த்தர் யார் என்றால் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள். தன்னுடைய குருநாதராக ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் தான் பெற்ற செய்தியை இந்த தேசம் முழுவதற்குமான, இன்னும் சொன்னால் உலகம் முழுவதற்குமான செய்தியாக வழங்கியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தரின் அடிப்படை தத்துவங்கள் என்று சிலவற்றை சொல்லலாம். அவற்றில் முதலாவது சமய ஒற்றுமை. எல்லா சமயங்களும் கடவுள் என்ற ஒரே உண்மையைத்தான் எடுத்துரைக்கின்றன. நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்னதை போல கடவுளுக்கு வைக்கப்பட்ட பெயர்களும் வழங்கப்பட்ட உருவங்களும் வேண்டுமானால் மாறலாமே தவிர கடவுள் மாறுவதில்லை. ஆகவே கடவுள் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார். திருமூலர் சொன்னதை போல உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன் என்பது போல கடவுள் நமக்கு உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலேயும் இருக்கிறார். அந்த வகையில் இந்த உலகம் தெய்வத்தால் நிரம்பியது. இந்த உலகத்தில் வாழும் அனைவருமே தெய்வீகமானவர்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த கடவுளை எப்படி கண்டுகொள்வது, எப்படி தரிசிப்பது என்றால் கர்மயோகத்தின் வழியாக தரிசிக்கலாம் என்கிறார் சுவாமிஜி. கர்மயோகம் என்பது என்ன? பலனை எதிர்பார்த்து வேலை செய்யாமல், இதை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று கணக்கு போட்டு வேலை செய்யாமல், எந்த பலனையும் எதிர்பாராது நாம் செய்யும் வேலையை நமது கடமையாக நினைத்து செயலாற்றுவதுதான் கர்மயோகம். அதைத்தான் பகவத்கீதை நிஷ்காமிய கர்மம் என்று சொல்கிறது. அதே நம்முடைய திருவள்ளுவர் ஒரு அழகான உதாரணத்துடன் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்று என் ஆற்றும் கொள்ளோ உலகு. அதாவது மழை பொழிகிறது, மழை பொழிவதால் உலகம் செழிக்கிறது, நம்ம எல்லோருக்கும் நீரும் உணவும் கிடைக்கிறது. மழை இல்லாவிட்டால் நாம் உயிர் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட மழை நமக்காக ஏன் பொழிய வேண்டும்? அவ்வாறு பொழிவதனால் மழைக்கு என்ன நன்மை? மழையினால் நாம் பயன் பெறுகிறோம். பதிலுக்கு மழை என்ன பயனை பெறுகிறது? மழை நமக்கு செய்யும் உதவி மாபெரும் உதவி. அந்த உதவிக்கு பதில் உதவி செய்ய வேண்டி வந்தால் நாம் என்ன செய்துவிட முடியும்? மழைக்கு கூலி கொடுக்க முடியுமா நம்மால்? சான்றோர்களும் அப்படித்தான். சமூகத்தின் நலனுக்காக அவர்கள் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பதிலுக்கு எந்த பயனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இதைத்தான் நம்ம சுவாமிஜி கர்மயோகம் என்கிறார். அதை செய்வதன் மூலம் நாம் கடவுளை நெருங்குகிறோம், தெய்வத்தால் நிர்மயவர்களாக ஆகிறோம். பற்று இல்லாமல் செயல்படுவதன் மூலம், பயன் கருதாமல் மற்றவர்களுக்கு தொண்டாற்றுவதன் மூலம், மனிதர்கள் அனைவரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக கருதுவதன் மூலம் நம்முடைய ஆன்மா வளர்ச்சி அடைகிறது. இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மன வலிமையும் செயல் துணிவும். இவை இரண்டும் இல்லாதவர்களால் தன்னலமற்ற முறையில் சமூக நலப்பணி செய்ய முடியாது. இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லித்தரும் சுவாமிஜி கூடவே மற்றொன்றையும் சொல்கிறார். இவற்றையெல்லாம் படிப்பதோடு அல்லது கேட்பதோடு நிறுத்திவிடாமல் படித்ததையும் கேட்டதையும் செயலுக்கு கொண்டு வாருங்கள். செயல் செயல் செயல், அதுதான் மிக முக்கியமானது. வேதாந்தம் என்பது வெறுமனே பேசுவதற்கு அல்ல, வேதாந்தம் என்பது செயல்படுத்துவதற்கானது. விவேகானந்தர் நமக்கு சொல்லித்தந்த சமூக நலப்பணி என்பது, சோஷியல் ஒர்க் என்பது செயல்முறை வேதாந்தம்தான், கர்மயோகம்தான், உலகளாவிய சகோதரத்துவம் தான். சுவாமிஜியின் வார்த்தைகளிலேயே சொல்ல வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம்: சமூக நலப்பணியில் உங்களை நீங்களே தொலைத்து விடுவதுதான் உங்களை நீங்கள் கண்டறிவதற்கான மகத்தான வழி. The best way to find yourself to lose yourself in the service of others. அதாவது மக்கள் சேவையில் உங்களை முழுமையாக மூழ்கடித்துக் கொள்வதுதான் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் தெய்வீகத்தை நீங்கள் முற்றிலுமாக கண்டறியும் வழி. அதாவது மக்கள் சேவையை மகேசன் சேவை. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ராமகிருஷ்ணா மடம் செயல்பட்டு வருகிறது. தன்னலமற்ற தன்னுடைய செயல்பாடுகளுக்காக ராமகிருஷ்ணா மடம் பெற்ற பயன் என்ன? மக்கள் நன்மை என்பதை தவிர நம்முடைய மடம் பெற்ற தனிப்பட்ட நன்மை எதுவும் கிடையாது. தான் பெய்ததற்காக எப்படி மழை எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லையோ, அவ்வாறே தன்னுடைய சேவைகளுக்காக ராமகிருஷ்ண மடமும் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த வகையில் பார்த்தால் நம்முடைய ராமகிருஷ்ண மிஷனே ஒரு சமூக நலப்பணித்துறை தான், சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான். அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணா மிஷன் நடத்தும் கல்லூரியில் தனியாக ஒரு சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் செயல்படுவது வியப்புக்குரிய காரியம் அல்ல. அந்த வகையில் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின்
சமூக நல பணித்துறை சார்பாக நடக்கும் இந்த கருத்தரங்கில் சுவாமிஜியின் இந்த மகத்தான செய்தியை பற்றி மேதகு ஆளுநர் முன்னிலையில் உங்களோடு சில வார்த்தைகள் பேசும் வாய்ப்பினை வழங்கிய நமது கல்லூரியின் செயலர் சுவாமி திவ்ய ஞானகம்யானந்தா மகராஜ் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.